2025 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இந்த ஆண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செல்லாத போதிலும் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்காக வீரர்களை தேர்வு செய்ய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முடிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை விளையாடிய இளம் வீரர்களின் நம்பிக்கை அளிப்பவர்களாக இருப்பவர் ஆயுஷ் மாத்ரே மற்றும் தென்னாப்பிரிக்க வீரரான டெவால்ட் பிரவேஸ். இவர்கள் இருவரும் சிறப்பாக ஆடி விளையாடி வந்தாலும் 2026 ஐபிஎல் தொடரில் இவர்களை சிஎஸ்கே தக்க வைக்க முடியுமா? விதிப்படி அதற்கு அனுமதி உண்டா என்பது கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் இவர்கள் இருவரும் ஐபிஎல் இடத்தில் வாங்கப்படாத வீரர்கள். ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றிருந்த வீரர்கள் காயம் காரணமாக வெளியேறியதால் மட்டுமே மாற்று வீரர்களாக சிஎஸ்கே அணியில் இவர்கள் சேர்ந்துள்ளனர். எனவே இவர்களை ஐபிஎல் 2026 ஏலத்திற்கு முன்பு சிஎஸ்கே தக்க வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஐபிஎல் விதிப்படி இதுபோன்ற மாற்று வீரர்களையும் ஒரு அணி தக்க வைக்க முடியும். ஆனால் அதில் சில சிக்கல் இருக்கிறது. ஒரு ஐபிஎல் அணியில் அதிகபட்சமாக 25 வீரர்கள் மட்டுமே இடம்பெற முடியும். அதிலும் அதிகபட்சமாக 8 வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே இடம்பெற முடியும். எனவே ஆயுஷ் மாத்ரே மற்றும் டெவால்ட் பிரவேஸை சிஎஸ்கே தக்க வைக்க நினைத்தால் ஒட்டுமொத்தமாக அணியில் இவர்கள் இருவரையும் சேர்த்து 25 வீரர்கள் மட்டுமே இருப்பதை சிஎஸ்கே அணி உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மேலும் டெவால்ட் பிரவேஸை அணியில் தக்க வைக்க வேண்டும் என்றால் அவரையும் சேர்த்து மொத்தம் 8 வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் உள்ளது. இந்த 2 விதிகளுமே சிஎஸ்கே அணியை எளிதாக பின்பற்றக்கூடிய விதிகளாக இருக்கும். ஏனெனில் எப்படியும் சிஎஸ்கே அணியிலிருந்து பல வீரர்கள் அடுத்த ஆண்டு ஐபிஎல் ஏலத்திற்கு முன்பாகவே நீக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே சிறப்பாக விளையாடி வரும் ஆயுஷ் மாத்ரே மற்றும் டெவால்ட் பிரவேஸ்க்கு சிஎஸ்கே அணியில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயம் காரணமாக அணியிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கும் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வால் மற்றும் பந்து வீச்சாளர் சிமர்ஜீத் சிங் ஆகியோரையும் தக்க வைக்க முடியும்.